guys, welcome to my channel Bioworld. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் பற்றி தான். ஸ்கெலட்டல் சிஸ்டம்ஸ் எல்லாமே நான் என்னோட ஷார்ட்ஸ்லேயே முடிச்சிட்டேன். இன்னும் பார்க்காதவங்க அந்த ஷார்ட்ஸை போய் பார்த்துருங்க. இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃபை நான் இந்த வீடியோவில் முடிச்சிடுறேன், ஓகேங்களா? இந்த லெசனோட மீனுக்கு என்ன மீனிங் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். லோகோமோஷன்னா இப்போ நீங்கள் ஒரு பிளேஸில் இருக்கீங்க, இன்னொரு பிளேஸ்க்கு நகர்ந்து போகிறது நம்ம லோகோமோஷன் சொல்லுவோம், ஓகேங்களா? எப்படின்னா ஒரு ஸ்விம் பண்ணிட்டு போகிறது, இல்லை ஒரு வாக் பண்ணிட்டு போகிறது, தவழ்ந்துட்டு போகிறது, இதெல்லாம் வந்து நம்ம லோகோமோஷன் சொல்கிறோம், ஓகேங்களா? இன்னொரு இடத்துக்கு நீங்கள் நகர்ந்து போகணும். இதே ஒரு இடத்துல நின்று ஆக்ஷன்ஸ், இப்போது கை காலை அசைச்சிங்கன்னா அதை மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது தான் நம்ம லோகோமோஷன் சொல்லுவோம், ஓகே? அதே மூமெண்ட்னால் கை காலை மட்டும் அசைக்கிறீங்க ஒரே இடத்துல நின்று. இதுக்கு ரெண்டுத்துக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகே? இப்போது எல்லா மூமெண்ட்ஸுமே லோகோமோஷன் ஆகிடுமா? இல்லை. நீங்கள் ஒரே இடத்துல நின்றுட்டு கூட கை காலை அசைக்கலாம், ஓகேங்களா? அது மூமெண்ட்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். அதே இன்னொரு பிளேஸ்க்கு அப்படியே கை காலை அசைச்சிட்டே நீங்கள் இன்னொரு பிளேஸ்க்கு நகர்ந்து போகிறீங்கன்னா அது லோகோமோஷன் சொல்லுவோம், ஓகேங்களா? இன்னொரு பிளேஸ்க்கு நீங்கள் சம் மூமெண்ட்ஸ் கொடுத்து தான் நீங்கள் போய் ஆகணும், ஓகே? அப்போது எல்லா மூமெண்ட்ஸுமே வந்து லோகோமோஷன் ஆகிடாது. ஏன்னா இன்னொரு பிளேஸ்க்கு நடந்து போய் நீ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஒரே இடத்துல நின்று கை காலை தான் அசைக்கலாம், ஓகேவா? அதே லோகோமோஷன்னா சம்திங் யூ ஆர் கோயிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ், ஓகே? அப்போது லோகோமோஷனில் மூமெண்ட்ஸ் கண்டிப்பாக வரும், ஓகே? அப்போ ஆல் லோகோமோஷன்ஸ் ஆர் மூமெண்ட்ஸ். ஏன்னா நீ ஏதோ ஒன்று கை மூலமாகவும் கால் மூலமாகவும் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி அதுக்கு மூமெண்ட்ஸ் கொடுத்து தான் நீ நகர்ந்தாகணும், ஓகேவா? ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு, ஓகே? அப்போது எல்லா லோகோமோஷன்ஸுமே உன்னோட மூமெண்ட்ஸ். ஆனால் எல்லா மூமெண்ட்ஸுமே உன்னோட லோகோமோஷன் இல்லை. இந்த பாயிண்ட்டில் நல்லா கிளியராக இருந்துக்கோங்க, ஓகே? ஹோப் உங்களுக்கு டாப்பிக்கில் கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ லெசன் பார்த்துடலாம். மூமெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சர் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ், ஓகே? கண்டிப்பாக ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சராக இருக்கும். ஏன்னா தவழ்கிறீங்க, ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு, ஒரு சின்ன இந்த பொருள் எடுக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்குது, ஓகேவா? இப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு மூமெண்ட் இருந்துகிட்டே ஆகணும், இல்லைனா பேரலைஸ்ட் ஆகிடுவோம், நம்மளுக்குன்னு ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும், ஓகேவா? ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சராக பார்க்கப்படுது, ஓகே? அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் எக்ஸிபிட் வைட் ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ், எஸ் ரைட். லீஃப் ஃப்ளட்டர் ஆகுறது, பிளான்ட்ஸ்லலாம் எப்படி வருது, லீஃப் வந்து விங்ஸில் அப்படியே அசைகிறது, அதுவும் ஒரு வகையான மூமெண்ட் தான், ஓகேவா? தட் மீன்ஸ் அது மூலமாக அது காற்று உள்ளே வருது, ஓகே? அந்த அட்மாஸ்பியர் இந்த லீஃபில் போகுது, ஓகே? இதெல்லாம் நல்லா படிப்பீங்க, இந்த லெசன்ஸ்லாம் உங்களுக்கு 11th வரும், ஓகே? மூமெண்ட்ஸ் வந்து பிளான்ட்ஸ்லேயும் இருக்குது. இதே வந்து மூவிங் பிளான்ட்ஸ்லாம், ஓகே? அதெல்லாம் இருக்குது, ஓகே? இந்த படர்ந்து போகிற செடிங்க அதெல்லாமே மூமெண்ட்ஸ் காட்டும், ஓகே? அனிமல்ஸ் யூ வெல் நோன், நம்மளாம் நடந்து போகிறது, அனிமல்ஸ் நடந்து போகிறது அதெல்லாம், ஓகே? Steaming of protoplasm in unicellular organism like amoeba, okay, is a simple form of movement. இது வந்து எப்படி சொல்கிறது, உள்ள, ஓகே? அவனோட ப்ரோட்டோபிளாசம் அமீபாக்குள்ளே அந்த ஸ்டீம் ஆகிட்டுருக்கு, ஓகே? நகர்ந்துட்டுருக்கு அந்த ப்ரோட்டோபிளாசம். அதை வந்து நம்ம மூமெண்ட் தான் சொல்ல முடியும், ஓகே? உள்ளே அது மூலமாக நடக்கிறதோ அதெல்லாம் இல்லை, ஓகே? அது உள்ளே அந்த ப்ரோட்டோபிளாசம் ஸ்டீம் ஆகிட்டுருக்கிறது ஒரு மூமெண்ட்டுன்றாங்க, ஓகே? மூமெண்ட் ஆஃப் சிலியா ஃப்ளாஜெல்லா டென்டக்கல்ஸ் ஆர் ஷோன் பை மெனி ஆர்கனிசம். இப்போது சீலியா ஃப்ளாஜெல்லா மூலமாக நம்ம நீங்கள் பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன்லேயே படிச்சிருப்பீங்க. ஃப்ளாஜெல்லா மூலமாக நகர்றது, ஸ்பெர்ம்ஸ்லாம் வந்து ஃப்ளாஜெல்லா யூஸ் பண்ணி மூவ் ஆகும், யூ நோ தட் ரைட்? சீலியா வந்து சில அனிமல்ஸ்க்கு, அதாவது யூக்ளினா இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஓகே? ஹியூமன் பீயிங்ஸ் கேன் மூவ் லிம்ஸ், ஜாஸ், ஹைலிட்ஸ், டங் எக்ஸெட்ரா. லிம்ஸ் யூ நோ தட் கை கால், ஓகே? அண்ட் தென் ஜாஸ் பண்ணி பேசுகிறது, அண்ட் தென் ஹைலைட்ஸ் கண்ணை மூடி திறக்கிறது, டங் யூ வெரி வெல் நோன் தட், ஓகே? இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் வந்து சம் ரிசல்ட்ஸ் இன் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் ஆர் லொக்கேஷன், ஓகேவா? இது வந்து நீ ஒரே இடத்துல பண்ணால் அது மூமெண்ட்டுன்ற, அதே ஒரு லொக்கேஷன் இது மூலமாக கை கால் மூலமாக நடந்து போகிறது, கால் மூலமாக நடந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற இதெல்லாம் வந்து லோகோமோஷன் சொல்லுவோம். நான் சொன்னல ஸ்டார்டிங் ஆஃப் த லெசன்லேயே, such voluntary movements are called locomotion, okay? Walking, running, climbing, flying, swimming, or all of some forms of locomotory movements, okay? இதெல்லாம் வந்து locomotory movements சொல்கிறாங்க. Very very important point, note that
locomotory structures need not to be different from those affecting other type of movements. ஓகே, நான் இப்போ நீ ஒரு இடத்துக்கு நடந்து போகிற, உனக்கு அதனால் உனக்கு எந்த ஒரு அஃபெக்டும் இருக்காது, ஒரு யூஸ்ஃபுல் தான் இருக்கும். ஓகேவா? அதனால் மற்ற எந்த பார்ட்டுமே உனக்கு அஃபெக்ட் ஆகாது. கீழே வந்து 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. பேராமிஷியமில் வந்து அந்த சிலியா இருக்கா, அந்த சிலியா மூலமாக ஃபுட் மூவ்மெண்ட்டும் உள்ளே நடக்குது. ஓகேவா? சைட்டோஃபேரிங்ஸ் மூலமாக போகுது. அண்ட் தென் லோக்கோமோஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுது, இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு. ஓகேவா? இதனால் எந்த ஒரு அஃபெக்டும் இல்லை. அது அந்த சிலியா மூலமாக அது ஃபுட் எடுத்துக்கிட்டே தான் இருக்குது. அதுமாரி அது நகர்ந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே தான் இருக்குது. ஓகேவா? அதே ஹைட்ரா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட டென்டக்கல்ஸ் வச்சு அது ஃபுட் கலெக்ட் பண்ணும், அந்த மூமெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இந்த மாதிரி 2 பெனிஃபிட்ஸ் அதுக்கிட்ட இருக்குது. ஓகேவா? இதனால் அதுங்களுக்கு ஃபுட் எடுக்க முடியாமலையோ இந்த மூமெண்ட்னால அதுங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல, அதுங்களுக்கு பெனிஃபிட்டடாக இருக்குது. ஓகே, இப்போ லைன்ஸ் படிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன் paramecium cilia helps in movement of food through cytopharynx and in locomotion as well. Hydra can use its tentacles for capturing its prey and also use them for locomotion. We use limbs for changes in the body posture and locomotion as well. ஓகே, நம்ம லிம்ஸ் தான் நான் சொன்னல, நம்மளோட பாடி போஸ்டர், கை காலை இப்போ ஸ்ட்ரெச் பண்ணுற, இப்படி ஒரு இது பண்ணுற, இல்லை ஒரு ரன்னிங்கோ இது பண்ணுற. ஓகேவா? இது எல்லாத்துக்குமே இந்த லோக்கோமோஷன் அந்த டெக்னிக்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றாங்க லிம்ஸ். ஓகே, லோக்கோமோஷன் சொல்லிட்டேன் தப்பாக, லிம்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இப்போ உங்கள் கை காலை வச்சு தான் நடந்து போகணும், ஏதோ ஒரு ஸ்ட்ரெச், இப்போ உட்காந்துட்டே காலை எப்படி நிறுத்துற, ஸ்ட்ரெச் பண்ணுற, அதே கொஞ்சம் தூரம் நடந்து போய் ரிலாக்ஸ் பண்ணுற, லோக்கோமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, உன்னோட கை கால் அசைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுதில்ல லிம்ஸு. ஓகே, தட் இஸ் ஓகே. அந்த லைன்ஸ் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. The above observation suggests that movement and locomotion cannot be steady separately. ஆமாம்ல, இப்போது நகர்ந்தானாலே ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்த நகர்ந்தானாலே அது லோக்கோமோஷன் மூமெண்ட் ரெண்டுமே வந்துடுது. அப்போ தனித்தனியாக வச்சு நம்மளால் படிக்க முடியுது. ஓகேவா? அதனால் ரெண்டுமே ஒன்றா சேர்த்து தான் படிக்கிறோம். The two may be linked by state that all locomotions are movement, right? இப்போ இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நடந்து போகிற ஏதோ ஒரு மூமெண்ட், லிம்ஸ் மூவ் ஆகுறதுனால தான் அங்கே லோக்கோமோஷனே நடக்குது. ஓகே, அப்போ எல்லா லோக்கோமோஷனுமே மூமெண்ட், பட் ஆல் மூமெண்ட்ஸ் ஆர் நாட் லோக்கோமோஷன். ஓகே, மூமெண்ட் உட்காந்து ஒரு இடத்துலேயே உட்காந்து கூட நீ கை கால் அசைச்சிக்கலாம். அவ்வளோதான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்குது. Okay, the methods of locomotion performed by animals vary with their habits and demand of their situation. Okay, however, locomotion is generally for search of food, shelter, mat, suitable breeding grounds. Okay, favorable climatic condition or to escape from enemies and predators. Hope உங்களுக்கு இந்த லைன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு தேவையான நிறைய இருக்குது. ஓகே, நம்ம இன்னொரு விஷயம் வேணும்னா அது தேடி நம்ம போயிட்டே தான் இருக்கணும். ஓகே, இப்போது சாப்பாடு வேணுன்னா ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணி தான் ஒன்று போய் நம்ம செஞ்சால் தான் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ஷெல்டர், ஒரு வீடு தேவை, அதுங்களுக்கு பதுங்கிறதுக்கு ஒரு இடம் தேவை. பேர்ட்ஸ்லாம் தட் கிளைமேட் மைக்ரேஷன் பண்ணுவோம், அதெல்லாம் தெரியும்ல உங்களுக்கு. மேட்டிங்க்கு, அப்புறம் சூட்டபிள் ப்ரீடிங், அதான் இந்த ப்ரீடிங் கிரவுண்ட்ஸ் வரப்போ அது நாங்கள் இருந்து போய் தான் ஆகணும். அண்ட் தென் ஃபேவரபுளான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வரப்போ வெளியே வர்றது, இந்த எஸ்டிவேஷன், ஹைபர்னேஷன்லாம் தட் வெரி வெல், ரைட்? அண்ட் தென் எனிமீஸ் கிட்டேருந்து தப்பிக்கிறது, குடுன்னு ஓடுறதுலாம் இந்த லோக்கோமோஷன் மூமெண்ட்ஸில் தான் வரும். ஓகே, இப்போது டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ் பற்றி பார்த்துடலாம். Cells of the human body exhibit 3 main types of movements, namely amoeboid, ciliary, muscular. இந்த அமீபாய்ட் மூமெண்ட் தான் மேலே பார்த்தீங்க. ஓகேவா? அமீபாய்டு அந்த புரோட்டோபிளாசம் ஸ்ட்ரீமிங் தான் அந்த அமீபாய்ட் மூமெண்ட்டில் வரும். ஓகே, கீழே பார்த்துடலாம். ஓகே, specialized cells in our body like macrophages and leukocytes in blood exhibit amoeboid movement. ஓகே, நல்லாவே இங்கே லிசன் பண்ணு. மைக்ரோஃபேஜும் லூக்கோசைட்ஸ். ஓகே, மைக்ரோஃபேஜும் லூக்கோசைட்ஸ் இது ரெண்டும் இந்த பிளட் செல்ஸில் இந்த செக்ஷுவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்லேயே பார்த்துருப்பீங்க. ஓகே, இந்த ரெண்டும் வந்து அமீபாய்ட் மூமெண்ட்டை எக்ஸிபிட் பண்ணுது. ஓகேவா? இட் இஸ் அஃபெக்டட் பை சூடோபோடியா ஃபார்ம்டு பை த ஸ்டீமிங் ஆஃப் புரோட்டோபிளாசம். ஓகே, ஆஸ் அன் அமீபா. அதே மாதிரி இதில் காட்டுன்றாங்க. ஓகே, இங்கே நம்ம பிளட்டில் மைக்ரோஃபேஜில் லூக்கோசைட்ஸ் நான் வச்சுக்கோங்க ml. ஓகே, just remember like that. Okay, and then cytoskeletal elements like microfilaments are also involved in the amoeboid movement. Okay, cytoskeletal elements like microfilament. Okay,
ஓகே, இந்த மைக்ரோ ஃபிலமெண்ட் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செல் லெசனில் வரும். ஆர் ஆல்சோ இன்வால்வ் இன் த அமீபாய்ட் மூமெண்ட். ஓகே, என்னென்னலாம் அமீபாய்ட் மூமெண்ட் ஷோ பண்ணுது? மைக்ரோஃபேஜஸ், லுக்கோசைட்ஸ் அண்ட் தென் சைட்டோஸ்கெலட்டல் எலிமெண்ட்ஸ், இந்த மைக்ரோஃபிலமெண்ட்ஸ். ஓகே, இப்போது சிலரி மூமெண்ட்ஸ் பார்க்கலாம். occurs in most of our internal tubular organs which are lined by the ciliated epithelium. ஓகே, உன்னோட சப்போஸ் கேர்ள்ஸ் fallopian tube இருக்குது, அதில் இந்த ஓவம்லாம் வந்து எப்படி அதுவே உருண்டு வந்துடுமா? இந்த சிலியா இருக்கும். ஓகேவா, சின்னதாக ஹேர் மாதிரி. ஓகே, அந்த மாதிரி நாங்கள் வச்சுக்கோங்க. அது வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஓவம் தள்ளி விடும். ஓகே, fallopian டியூப்பில். ஓகே, அது தள்ளி அது உருண்டுட்டு வரும். ஓகேவா, இங்கே இருக்குது. அதே மாதிரி வந்து உன்னோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா, ஏன்னா வந்து உன்னோட டஸ்ட் பார்ட்டிக்கலை அது வந்து தள்ளி விடணும். ஓகே, அதெல்லாம் அங்கேயும் உன்னோட எங்கெங்கெல்லாம் உனக்கு வந்து இந்த மியூக்கஸ் இருக்கும் அங்கே மேக்ஸிமம் சில்லரி செல்ஸ் இருக்கும். ஓகேவா, ciliated epithelium. ஓகே, the coordinate movements of cilia in the trachea help us in removing dust particles, right? நான் சொன்னேன். And some of the foreign substance in and along with the atmospheric air. Passage of ova through female reproductive tract is also facilitated by ciliary movement. Okay, movement of our limbs, jaws, tongue, etc. require a muscular movement. The contractile property of the muscle are effectively used for locomotion and other movements by human beings. Okay, கை கால்லாம் என்ன மஸ்குலர் மூமெண்ட், ரைட்? நம்மளது மசில்ஸ் தான் மூவ் ஆகுது. ஓகே, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் மெஜாரிட்டி ஆஃப் த மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம். ஓகே, locomotion requires a perfect coordinate activity of musculoskeletal, neural. In this chapter you will learn about the types of muscle and their structure, mechanism of their contraction and important aspects of skeletal system. overview பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லோகோமோஷனுக்கு என்ன தேவை? இந்த மஸ்குலர் ஆக்டிவிட்டி, இந்த ஸ்கெலட்டல் சிஸ்டம். இப்போது நம்ம மட்டும் மூவ் ஆகணும்னு நினச்சாலாம் ஆக முடியாது. ஓகேவா, நம்ம மசில்ஸும் நினைக்கிறோம், மஸ்குலர் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, எதுவுமே சதையே இல்லாத தூக்கணும்னா கை தூக்குமா? ஓகே, இந்த மசில்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கணும். அண்ட் தென் உன்னோட ஸ்கெலட்டல் சிஸ்டம் ஹெல்ப் பண்ணணும். ஓகே, அண்ட் தென் நியூரல் சிஸ்டம்ஸ் கரெக்டாக ஸ்பை சிக்னல்ஸ் கொடுக்கணும். இவ்வளோ கோஆர்டினேஷன் இருந்தால் தான் ஒரு லோகோமோஷன் நடக்கப்படுது. சரியா, இதில் என்ன நான் இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறேன், அதோட ஸ்ட்ரக்சர், எப்படி நம்ம வந்து மூமெண்ட் ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணுறோம். அண்ட் தென் நம்ம ஆக்ஷனே எடுத்துக்கோ, என் கையை மூவ் பண்ணுறோம், நம்ம கை நகர்த்தும் போது எவ்வளோ இதுக்கு பின்னாடி மெக்கானிசம்ன்றது இந்த லெசனில் படிப்பேன். அண்ட் தென் ஸ்கெலட்டல் சிஸ்டம் பற்றின இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ், உங்களோட ஜாயின்ஸில் பற்றிலாம் படிப்பேன். அங்கே என்னென்னலாம் ப்ராப்ளம் வருதுன்னு படிப்பேன். ஓகேவா, இந்த லெசன்ஸில் இவ்வளோ தான் இருக்குது. First muscle. You have studied in 8th chapter. Sorry, இதில் வேண்டாம். The cilia and flagella are the outgrowths of cell membrane. Like that, இது யூக்ளினான்னு வச்சுக்கோ. ஓகேவா, இந்த மாதிரி இருக்குமா? இப்போது இந்த யூக்ளினாயோட அவுட்டர் க்ரோத்தில் தான் இந்த ஃப்ளாஜெல்லாவும் சிலியாவும் இருக்கும். ஓகேவா, பேராமிஷனில் பார்த்தீங்கன்னா இப்படி தானே இருக்கும். ஓகே, இந்த மாதிரி குட்டி குட்டியாக கோடாக இருக்குது இந்த சிலியாஸ். ஓகேவா, இதெல்லாம் வந்து அவுட்டர், இந்த செல் பாடிக்கு வெளியே இருக்குது. ஓகே, இந்த ஃப்ளாஜெல்லர் மூமெண்ட் ஹெல்ப்ஸ் இன் swimming of spermatozoa, maintenance of water current in the canal system of sponges, and locomotion of protozoan like euglena. Okay, right? Flagella movement, sperms வந்து அந்த ஃப்ளாஜெல்லானால நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு போகும். அண்ட் தென் வாட்டர் கரண்ட், உள்ள வாட்டர் அந்த ஃப்ளாஜெல்லா இருக்கனால அந்த உள்ள இந்த ஆஸ்டியா அந்த இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, அதில் ஃப்ளாஜெல்லா இருக்கும். அது வந்து வாட்டர் மூமெண்ட்டுக்காக ஹெல்ப் பண்ணுது ஸ்பாஞ்சஸில். அண்ட் தென் லோகோமோஷன் இன் யூக்ளினா. ஓகே, அதை வச்சு தான் அது நகர்ந்து போகும் இன்னொரு இடத்துக்கு. ஓகே, மசில் இஸ் எ ஸ்பெஷலைஸ்ட் டிஷ்யூ ஆஃப் மீசோடர்மல் ஒரிஜின். ஓகே, எண்டோடர்மல், மீசோடர்மல், எக்டோடர்மல், இந்த மாதிரி 3 ரீஜன் இருக்குது. அதுலேருந்து தான் இந்த மசில் வந்து மீசோடர்மல்லேருந்து வந்துருக்கு. ஓகே, மிடில் லேயர். ஓகே,
About 40 to 50% of the body weight of human adult is contributed by muscle. Okay, 40 to 50% muscle தான் இருக்குது. ஓகே, they have special properties like excite. இது அடிக்கடி கேட்பாங்க இந்த கொஷின்ஸ், நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸைட்டபிலிட்டி, கான்ட்ராக்டிலிட்டி, எக்ஸ்டென்சிபிலிட்டி, எலாஸ்டிசிட்டி. இதையும் நியூரல் லெசனில் இருக்கிறதையும் கேட்பாங்க. ஓகேவா, கன்ஃபியூஸ் ஆகாமல் ஒழுங்காக படிங்க. Muscles have been classified using different criteria, namely location, appearance, nature of regulation of their activities. ஓகே, எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பொறுத்து, எங்கே அது எப்படி பார்க்க ஸ்ட்ரைட்டடாக இருக்கா இல்லை ஸ்மூத்தாக இருக்கா அப்படி வச்சு சொல்கிறது. அண்ட் தென் அதோட ரெகுலேஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போது பார்த்துலாம். அந்த இந்த க்ரைட்டீரியா வச்சு தான் 3 டைப்பாக பிரிச்சுருக்காங்க: ஸ்கெலட்டல், விசரல், கார்டியாக். இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸ்கெலட்டல். ஓகே, ஸ்கெலட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மசில்ஸ் ஸ்கெலட்டலோட அட்டாச் ஆகிருக்கும். ஓகே, அவ்வளோதான், சிம்பிள் மீனிங். ஓகேவா, இது இந்த மசில்ஸ்லாம் மூலமாக தான் நம்ம மூமெண்ட் கொடுக்குறோம். ஓகே, எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரைட்டட்னா நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரைட்டட்னு என்ன கோடாக இருக்கும், அவ்வளோதான். அப்படி சிம்பிள் மீனிங். ஓகேவா, இந்த ஸ்டைப்டு, ஒரு ஸ்டைப்னா இந்த ஸ்டைப்டு ஷர்ட், யூ நோ தட் ரைட், அந்த மாதிரி லைன் தான் இருக்கும். ஓகே, அப்புறம் இதோட கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா வாலண்ட்ரி தான், நம்ம தானே கை கால்லாம் அசைக்கிறோம். ஸோ தட் ஸ்ட்ரைட்டட் மசில்ஸ்லாம் வந்து வாலண்ட்ரியில் வரும். ஓகே, மூமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலே ஸ்கெலட்டல் மசில்ஸாக தான் இருக்கும். ஓகேவா, கண்டிப்பாக உன்னோட மூமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலே உனக்கு ஸ்கெலட்டல் மசில்ஸ் வந்துடும். ஓகேவா, இந்த நான் மூமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மிச்சம் 2 வந்துடும். ஓகே, நீ வாலண்ட்ரியாக நீயாக பண்ணக்கூடிய விஷயம். ஓகே, உன்னோட நியூரல் சிக்னல்ஸ் நீ இதை பண்ணணும் அப்படின்ட்டு அனுப்புது. ஓகே, வாலண்ட்ரி கண்ட்ரோல் இருந்தாலே அது ஸ்கெலட்டல் மசில்ஸில் வரும். இப்போ நம்ம பார்த்துச்சலாம். ஸ்கெலட்டல் மசில்ஸ் க்ளோஸ்லி அசோசியேட் வித் ஸ்கெலட்டல் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஸ்கெலட்டலோட அட்டாச் ஆகிருக்கும். ஓகே, யூ நோ தட் they have striped appearance under the microscope and hence are called striated muscles as their activity under the voluntary control of the nervous system. Okay, they are known as voluntary muscle too. They are primarily involved in the locomotory actions and changes of the body posture. Same the locomotion பரிச்ச கதே தான். ஓகே, இந்த skeletal muscles. ஓகே, இதில் என்ன நோட் பண்ணணும், striated muscle, that means types இருக்குது. ஓகே, அண்ட் தென் வாலண்ட்ரி கண்ட்ரோல் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் இது இருக்குது. இது மூலமாக நம்மளுக்கு லோகோமோஷன் நடக்குது. அதே விசரல்ஸ் மசில்ஸ் பார்த்திங்கன்னா இன்னரில் லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேவா, இன்னர் வால்ஸ் உள்ள விசரல், ஹேலோ விசரல் ஆர்கன்ஸ் உள்ள காலியாக இருக்கும். ஹேலோனா உள்ள காலியாக. ஓகே, ஆஃப் த பாடி லைக் அலிமெண்ட்ரி கேனல், ரீப்ரொடக்டிவ் ட்ராக்லலாம் பார்த்திங்கன்னா இந்த விசரல் மசில்ஸ் தான் இருக்குது. ஓகேவா, இதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. இப்போது இந்த டைமில் தான் நீ இப்போ வரணும், இந்த டைமில் தான் எக்ஸிட் ஆகணும்னு நம்மளால் சொல்ல முடியாது. நம்ம கண்ட்ரோலில் இது கிடையாது. ஓகேவா, they do not exhibit any striation, ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேவா, உள்ளே இருக்க மசில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா குழகுழப்பாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, and are smooth in appearance, hence they are called smooth muscle, non-striated muscle. Okay, their activities are not under the voluntary control of the nervous system and therefore known as involuntary muscles. Okay, involuntary muscles னு சொல்லுவாங்க. They assist, for example, in the transportation of food through the digestive tract and gametes through genital tract. ஓகேவா, இதெல்லாம் இதுங்க பண்ணும் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம். ஓகேவா, விசரல் மசில்ஸ் வந்து நம்மளோட கண்ட்ரோலில் இருக்காது. அண்ட் தென் நான் ஸ்ட்ரைட்டட் மசில்ஸ், ஸ்மூத் மசில்ஸ். ஓகேவா, மிச்சம் 2மே ஸ்ட்ரைட்டட் மசில்ஸ். ஓகே, cardiac, as the name suggests, cardiac muscles are the muscle of heart. Cardiac na heart, you know that. Many cardiac muscle cells assemble in branching pattern to form a cardiac muscle. Based on the appearance, cardiac muscles are striated. Okay, cardiac muscle வந்து striated-ஆக இருக்கும், பட் involuntary in function. இந்த கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா, the muscle is striated but not involuntary, but it is not voluntary அப்படின்னா இந்த ஹார்ட் மசில், கார்டியாக் மசில்ஸை ஆன்சர் பண்ணும். ஓகேவா, they have involuntary in nature as this nervous system does not control the activity. டைரெக்டாக அதால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே, let us examine the skeletal muscle in detail to understand the structure and mechanism of contraction. Okay, each organized skeletal muscles
in our body is made up of number of muscle bundles or fascicle. மசில் பண்டிலுக்கு இன்னொரு பேர் தான் fascicle. டயக்ராமோடு நான் எடுத்துகிட்டு வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹீல்டு டுகெதர் பை a common collagenous connective tissue called fascia. ஃபேசியாவில் அந்த மசில் பண்டில்ஸ்லாம் ஓகேவா, ஒரு மசில் பண்டில்ஸ் இருக்குது ஓகேவா, அந்த கொலாஜினஸ் டிஷ்யூவால் பண்டிலாக இருக்குது. ஓகே, அந்த ஒரு கனெக்டட் டிஷ்யூ இருக்கும்ல, அது எல்லா பண்டிலையும் ஒன்றா சேர்க்குற மாதிரி இருக்கணும், அதுதான் நம்ம ஃபேசியா சொல்கிறோம். ஓகே, ஈச் மசில் பண்டில் கண்டெய்ன்ஸ் a number of muscle fibers. ஓகே, இந்த டயக்ராமை பாருங்கள். இதுதான் நம்ம ஸ்கெலட்டல் மசில் சொல்லுவோம். அண்ட் தென் ஸ்கெலட்டல் மசில் அண்ட் ஸ்கெலட்டல் சிஸ்டம் பற்றி தான் இந்த லெசன் ஃபுல்லாகவே பார்ப்போம். ஓகேவா, ஸ்கெலட்டலோட அட்டாச் இருக்கா, திஸ் இஸ் கால்ட் ஸ்கெலட்டல் மசில்ஸ். ஓகே, இதை தான் இங்கே இருக்க ஒரு பார்ட்டை தான் ஜூம் பண்ணியிருக்காங்க, தெரியுதா, இந்த இது தான் இங்கே ஜூம் ஆகிருக்கு. ஓகே, இதுதான் மசில் பண்டில் சொல்லுவோம். ஓகே, இதில் ஒரு பீஸ் எடுத்திருக்காங்க பாருங்கள், இந்த பீஸ்க்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு பாரு, எவ்வளோ நிறைய இருக்குது பாரு. இதை வந்து ஃபேசிக்கல் சொல்லுவோம். ஓகேவா, ஒன்று எடுக்கிற இந்த பண்டிலேருந்து ஒன்று எடுத்தனா, இந்த பண்டிலேருந்து ரவுண்ட் ஒன்று இருக்கா, அந்த ரவுண்ட்லேருந்து ஒன்று எடுக்கிறேன், அதுதான் அந்த ஃபேசிக்கல் சொல்லுவோம். அந்த ஃபேசிக்கல்லேருந்து ஒன்று எடுத்தனா இந்த மாதிரி இருக்கும், சரியா, இந்த மாதிரி இருக்கும். இதில் ஒரு செல் எடுக்கிறது தான் மசில் ஃபைபர் இல்லை மசில் செல் சொல்லுவேன். எவ்வளோ டீப்பாக இருக்குன்னு பாரு. இப்போது நம்மளோட என்சிஆர்டி டயக்ராமில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இது உனக்கு புரியுதான்னு பாரு. ஓகேவா, இங்கேருந்து எடுக்கிற இது மசில் பண்டில்ன்ற. ஓகேவா, இந்த மசில் பண்டிலேருந்து ஒரு ஸ்டா மாதிரி எடுக்கிறேன், அந்த ஸ்டா வந்து ஃபேசிக்கல் சொல்கிறோம். அந்த ஸ்டாலேருந்து இன்னொரு குட்டியாக எடுக்கிற பற்றி அதை தான் மசில் செல் சொல்கிறோம். இந்த மசில் செல் இன்னும் ஜூம் பண்ணினா இப்படி இருக்கும், சரியா, இதுதான் உனக்கு என்சிஆர்டிலையும் டயக்ராமாக இருக்கும். ஓகேவா, இந்த ஒரு பார்ட்டை தான் இங்கே இன்னும் ஜூம் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி லைனாக இருக்கும். இதுதான் நம்மளோட இது ஆக்டின், இந்த மாதிரி இருக்கிறது மயோசின். ஓகேவா, ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்ம அடுத்தது என்சிஆர்டியில் பார்க்கலாம். இது நான் உனக்கு ஜூம்டாக உனக்கு இதில் காமிச்சிருக்கேன். இப்போ இந்த என்சிஆர்டி டயக்ராம் பாருங்கள், நான் டயக்ராமில் காமிச்ச மாதிரி தான். ஓகேவா, இப்போது இந்த ஃபேசிக்கல்ன்றது மசில் பண்டில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மசில் பண்டிலில் ஒரு ஸ்டா தான் இந்த மசில் ஃபைபர். ஓகே, ஒரு ஸ்கெலட்டல் மசில் இருக்குது, அதுலேருந்து நீ எடுக்கிற மசில் பண்டில். ஓகேவா, அதில் ஒரு துண்டு தான், அதில் ஒன்று தான் அந்த ஃபேசிக்கல். அந்த ஃபேசிக்கல் உள்ளே இருக்க ஒரு செல், ஒரு ஸ்டா மாதிரி வர்றது தான் அந்த மசில் செல். ஓகேவா, இதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கிறது ஃபேசியா. ஓகே, இதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கிறது ஃபேசியா, ஜஸ்ட் ரிமெம்பர் தட். சார்கோலெம்மா, இந்த மசிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா சில டேர்ம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, சைட்டோபிளாசம் வந்து சார்கோபிளாசம் சொல்லுவோம், செல் மெம்பரேன் வந்து சார்கோலெம்மா சொல்லுவோம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சொல்லுவோம். ஓகே, இந்த மாதிரி மசில் செல்க்கு இப்படி ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் பெட் கேரக்டரிஸ். ஓகே, இதுதான் வந்து உன்னோட மசிலோட கிராஸ் செக்ஷன். நீங்கள் எதில் விட்டோம்? ஓகே, ஈச் muscle fiber is lined by a plasma membrane called sarcolemma. So நல்லா enclosing the sarcoplasm. Sarcoplasm is nothing but cytoplasm. The muscle fiber is a syncytium as the sarcoplasm contains many nuclei. இந்த syncytium condition வந்து செல் டிவிஷன் எல்லா செல்லையும் படிச்சுப்பீங்க. கேரியோகைனேசிஸ்க்கு அப்புறம் சைட்டோகைனேசிஸ் நடக்கலாம், சின்சைட்டியம் நடந்துடும். ஏன்னா நிறைய நியூக்ளியஸ் வந்து ஒரு செல்லுக்குள்ளே இருக்கிறது, அந்த கண்டிஷனாக சின்சைட்டியம் சொல்லுவோம். அப்போது மசில் செல்லில் நிறைய நியூக்ளியஸ் இருக்குது. ஓகே, the endoplasmic reticulum, that is sarcoplasmic reticulum of the muscle fiber, is the storehouse of calcium ions. sarcoplasmic reticulum பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஹவுஸாக இருக்குது கால்சியம் அயன்ஸோட. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இது போய் கீழே படிக்கலாம். ஓகே, a characteristic feature of the muscle fiber is the presence of large number of parallelly arranged filaments in the sarcoplasm called myofilaments or myofibrils. ஓகே, இங்கே பாரு, அந்த டயக்ராம்லேயே காமிச்சிருப்பேன் மயோஃபிபிள். ஓகே, இந்த பேரலாக அரேஞ்ச் ஆகி மயோஃபிபிள், இந்த தட் மீன்ஸ் ஆக்டின் மயோசின் அப்படின்னு இருக்கும், அதுதான் நம்ம மயோஃபிபிள் சொல்கிறோம். ஓகே, ஈச் மயோஃபிபிள் அல்டர்னேட்டிவ் டார்க் அண்ட் லைட் பேண்ட்ஸ் ஆன் இட். ஓகே, a detailed study of myofibril has established that striatal appearance is due to the distribution of two important proteins. ஓகே, இதனால் நாம் வச்சுக்கோ, ப்ரோட்டீன் இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டீன் யார் ஆக்டின் மயோசின். லைட் பேண்ட் யாருன்னா நம்மளோட
ஐ. ஓகே, ஹை பேண்டு தான் வந்து லைட் பேண்ட் சொல்லுவோம். ஓகே, ஆக்டின்னு சொல்லுவோம். ஓகே, லைட் பேண்ட் வந்து ஆக்டின் விச் இஸ் ஆல்சோ கால் ஐ பேண்ட், ஐசோட்ரோபிக் பேண்ட். எவ்வளோ பேர் பாரு, லைட் பேண்ட், நல்லா நோட் பண்ணு. லைட் பேண்ட், ஆக்டின், இன்னொரு பேர் வந்து ஐ பேண்ட், இல்லைனா வந்து ஐசோட்ரோபிக் பேண்ட். ஓகே, இது எப்படி நாம வச்சுக்கலாம்னா, ஆக்டினில் ஐ வருதா, ஸோ தட் ஐ வந்து ஐசோட்ராபிக் நாம வச்சுக்கோங்க. இது வந்து நான் பிஎஸ்டியில் தான் படித்தேன். ஓகே, அண்ட் தென் மயோசின் வந்து டார்க் பேண்ட் சொல்லுவோம். ஓகே, அது வந்து ஏ பேண்ட் இல்லை ஆனோசோட்ரோபிக் பேண்ட். ஒன்று நாம வச்சனாலே இன்னொன்று ஈஸியாக நாம வச்சுப்பீங்க. ஓகே, ஆக்டின் மயோசின் 2 ப்ரோட்டீன் இருக்குது. அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம், இது நான் இன்னும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணல, சாரி. மயோஃபிபிள் பார்த்தீங்கன்னா டார்க் லைட் பேண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா, ஒரு லைன் டார்க், ஒரு லைன் லைட், அந்த மாதிரி பேரலாக அரேஞ்சாக இருக்கனால அது இல்லை ஸ்ட்ரைட்டட் அப்பியரன்ஸ் வருது. ஏன் கோடு கூட தெரியுதுன்னா ரீசன் அதுதான். ஓகேவா, both proteins are arranged as a rod-like structures. Okay, ஒன்று கீழே ஒன்று மேலே அப்படின்ட்டு parallel to each other and also longitudinal axis of the myofibril. Okay, actin filaments are thinner as compared to myosin filament. இங்கே கீழே டயக்ராம் பாரு. இங்கே ஆக்டின் பார்த்தீங்கன்னா மயோசினோட ரொம்பவே தின்னராக இருக்கும். ஓகேவா, இது திக்காக இருக்குது, தெரியுதோ நல்லா முட்டா. இது தின்னராக இருக்கும். மொட்டையாக இருக்குன்னு தின்னா இல்லைன்னு திக்காக இருக்குதுன்னு சொல்லாத, இது அதை விட திக்காக இருக்குது, பார்த்தாலே தெரியுதா. ஆர் காமன்லி கால் தின் அண்ட் திக் ஃபிலமெண்ட்ஸ். ஆக்டின் வந்து தின் ஃபிலமெண்ட், மயோசின் வந்து திக் ஃபிலமெண்ட்ஸ். ஓகே, இந்த சென்டர் ஆஃப் த ஹை பேண்ட் இஸ் அன் எலாஸ்டிக். ஓகே, இது நான் உனக்கு கீழே ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் மேலே வரேன். உனக்கு தெரியுதா இந்த டயக்ராம், இதுதான் வந்து கலரில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே பாரு, இதுதான் உன்னோட மசில் ஃபைபரோட அனாட்டமி. ஓகேவா, மேலே இது ஜெராக்ஸ் எக்ஸ்ரேயில் உனக்கு அப்படி இருக்கும். இதோட கலர் டயக்ராமேட்டிக் கொடுத்துருக்காங்க. இதுதான் உன்னோட மசில் ஃபைபரோட அனாட்டமி. ஓகேவா, நல்லா லிசன் பண்ணு. இப்போது இங்கே ஒரு செட் லைன் இருக்குது. ஓகே, இதுவும் உன்னோட செட் லைன் தான். ஓகேவா, இதுவும் செட் லைன் தான், இதுவும் செட் லைன் தான். சரியா, இங்கே பாரு, இந்த பக்கத்துலையும் இதே மாதிரி தான். ஓகேவா, இங்கே இருக்க மாதிரி தான் அடுத்ததும் இப்படி இருக்க போகுது. இந்த பக்கமும் அப்படியே தான் இருக்கும். லைனாக அடுத்தடுத்தது இப்படி தான் இருக்கும். ஓகேவா, இங்கேருந்து இந்த பக்கம் தெரியுதா, இங்கே இதுலேருந்து இந்த பாதி, அந்த இடத்துல என்ன இருக்குது, வெறும் ஆக்டின் மட்டும்தான் இருக்குது. அப்போது அங்கே ஆக்டின் இருக்கிறதுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க. அது என்னென்னா ஐ பேண்ட். ஓகே, புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆக்டின் இந்த பக்கமும் பாதி இருக்குது. அந்த இடத்துல ஆக்டின் மட்டும் இருக்குது. அந்த ஆக்டின் மட்டும் இருக்க பிளேஸ் எங்கே இருக்குன்னா ஐ பேண்டில் இருக்குது. ஓகேவா, இந்த ஜட் லைனில் அட்டாச் ஆகிருக்கு இந்த ஆக்டின். ஓகே, இங்கேயும் உங்களுக்கு தெரியும் நல்லா அட்டாச் ஆகிருக்கா ஜட் லைனில். அதே மயோசின் இங்கே அட்டாச் ஆகிருக்கா, அது பாட்டு சென்டரில் இருக்குது. சரியா, இப்போது ஏ பேண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்டினும் இருக்குது, மயோசினும் இருக்க வரும். இதே எச் ஜோனில் பாரு, இந்த இடத்துல வெறும் மயோசின் மட்டும்தான் இருக்கும். ஏதாச்சும் ஆக்டின் இருக்கா, சென்டர் பார்ட்டில் வெறும் மயோசின் எங்கே இருக்குது, வெறும் மயோசின் மட்டும் இருக்கிற ரீஜன் எதுனா எச் ஜோன். அதே ஆக்டின் மட்டும் இருக்கிறதுனா ஐ பேண்ட். ஓகேவா, இப்போது என்ன ஆகுனா கான்ட்ராக்ஷன் அப்போ இது முன்னாடி வரும், இதுவும் முன்னாடி வரும். சரியா, 2 பேரும் கான்ட்ராக்ட் ஆகுங்க. அப்போது இங்கே என்ன ஆகுது, உன்னோட ஜட் லைன் கம்மி ஆகுது. சரியா, உன்னோட ஜட் லைன் கொஞ்சம் கம்மியாகுது. 2 ஜட் லைனுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ், அதுதான் வந்து சார்கோமீர் சொல்லுவோம். ஓகேவா, ஏன்னா கான்ட்ராக்டிங் யூனிட் அதுதான். சரியா, இப்போது அதோட டிஸ்டன்ஸ் கம்மியாகுது, ஸோ கான்ட்ராக்ட் ஆகுது. இது மூலமாக உன்னோட ஆக்டின் அந்த ஜெட் லைனோட லென்த் கம்மியாகுது. ஓகே, இதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நடுவில் ஒரு இமேஜினரி லைன் இருக்கும், உன்னோட என்சிஆர்டியில் நோட் பண்ணிக்கோ. இதுதான் எம் லைன் சொல்லும். ஓகேவா, இது வந்து ஹெச் ஜோனை பைசெக்ட் பண்ணும். நான் இப்போ போய் லைன்ஸை படிச்சிடலாம். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் நோ. ஓகே, in center I band is an elastic fiber called Z line which bisect it. Okay, Z I band இப்படி ரெண்டா உடைக்கிறது யாரு, Z line தான். ஓகேவா,
and then the thin filaments are firmly attached to Z line, right? இந்த மாதிரி அட்டாச் ஆகிருந்தே நான் இனிமேல் ஷார்டன் பண்ணி காமிக்கிறேன். தெரியுதுங்களா உங்களுக்கு லைன்ஸ் இந்த இடத்துல இந்த ஆக்டினை டிவைட் பண்ணுறது இந்த Z லைன் ஃப்ரெம்லியாக அதில் அட்டாச் ஆகிருக்கு. ஓகே, and then இங்கே விட்டோம் the thick filaments in the A band are also yielded together in the middle of the band by a thin fibrous membrane called M line. இங்கே ஒரு M line இருக்குன்னு சொன்னோன்னா நடுவில் இருக்குது, அது மூலமாக நடுவில் சென்டரில் அழகாக ப்ளேஸ் ஆகிருக்கு. ஓகே, the A and I band are arranged alternately throughout the length of the myofibril, right? Alternative மேலே ஒரு ஆக்டின் கீழே மயோசின், ஆக்டின் மயோசின் ஆல்டர்னேட்டிவாக அரேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, இதனால தான் உனக்கு வந்து ஸ்ட்ரேட்டட் அப்பியரன்ஸ் வருது. தெரியுது இந்த கோடாக இருக்கிறது. The portion of the myofibril between two successive Z lines is considered as the functional unit of contraction and is called sarcomere. Functional unit of contraction யாரு? நம்ம sarcomere. Okay, in resting state the edges of thin filaments on either side of the thick filaments partially overlap the free ends of thick filaments. Okay, leaving the central part of the thick filaments. இங்கே பாரு, இந்த இடத்துல பார்ஷியலாக ஓவர்லேப் ஆகிருக்கு. ஓகேவா, இந்த இடத்துல பார்ஷியலாக ஓவர்லேப் ஆகிருக்கு, ஆனால் நடுவில் ஓவர்லேப் ஆகலை. ஓகேவா, the central part of thick filaments not overlapped by the thin filaments is called H zone. இந்த இடத்துல வெறும் மயோசின் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, இந்த இடத்துல ஓவர்லேப் ஆகாத ரீஜன் எதுன்னு கேட்டால் உன்னோட H zone. நல்லா புரிஞ்சுக்கோ. திருப்பியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே ரெண்டு ஆக்டினை வந்து நடுவில் பிரிக்கிறது இந்த Z லைன். ஓகேவா, அப்போது இந்த பக்கம் வெறும் ஆக்டின் ரீஜன் மட்டும் இருக்குது இந்த ஐ பேண்ட். ஓகே, லிசன் மீ, இப்போ நல்லாவே லிசன் பண்ணிக்கோ. இந்த ஆக்டினை பாதியை டிவைட் பண்ணுறது இந்த Z லைன். ஓகேவா, இப்போது இந்த டிவைட் பண்ணுறனால இந்த ஆக்டின் மட்டும் இருக்க ரீஜன் வந்து நம்ம ஐ பேண்ட் சொல்லுவோம். இதே மயோசின் இருக்குது பார்த்தியா, அது ஃபுல்லாக அந்த த்ரூ அவுட் தி லென்த்தை சொல்கிறது இந்த ஏ பேண்ட். ஓகே, அங்கே உனக்கு தின் ஃபைப்ரஸ் இதுவும் இருக்குது. சரியா, அந்த ஃபுல்லாக அந்த ஏ பேண்ட் வந்து அந்த மயோசின், அந்த திக் ஃபிலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. நடுவில் உனக்கு எம் லைனில் அட்டாச் ஆகிருக்குன்னு சொல்லுது. சரியா, ஐ பேண்டும் ஏ பேண்டும் பார்த்தீங்கன்னா அல்டர்னேட்டிவாக அரேஞ்ச் ஆகிருக்கும் இந்த மயோஃபிபிள் லென்த்தில். ஓகேவா, இங்கே ஏ இருக்குன்னா அடுத்தது ஐ வருது பாரு, ஏஐ அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, இந்த லைன்ஸ் புரிஞ்சிருச்சா? இந்த பக்கமும் Z லைன், இந்த பக்கமும் Z லைன். டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சக்ஸசிவ் Z லைன் இஸ் கால்ட் சார்கோமேர் அப்படின்னு நான் வச்சுக்கோ. ஓகே, அதுதான் கான்ட்ராக்ஷன் ஏரியா. இங்கே தான் கான்ட்ராக்ட் நடக்க போகுது. இங்கே முன்னாடி இவனாக வருவான். ஓகேவா, இவங்க ரெண்டு பேரும் பார்ஷியல் ஓவர்லேப்பாக இருக்காங்களா, நடுவில் பார்த்தீங்கன்னா ஓவர்லேப்பே ஆகலை. இந்த ரீஜனை H zone சொல்லுவோம். அவ்வளோதான். ஸ்ட்ரக்சரை பார்த்துடலாம். ஓகேங்களா, இதில் ஆக்டின் மயோசின் இருக்குது. இப்போது நம்ம ஆக்டின் பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதுதான் இந்த ரெண்டு பபுள் மாதிரி போதா, ரெண்டு ரோப் மாதிரி இந்த பபுள்ஸாக, இதுதான் உன்னோட ஆக்டின். ஓகே, இந்த ரோப் மாதிரி போகிறது வந்து ட்ரோப்போமயோசின் சொல்லுவோம். இந்த மேலே இருக்கிறது ட்ரோபோனின். ஓகேவா, இதை பற்றி தான் அதிகமாக படிப்பேன். ஓகே, இது ஜஸ்ட் வைண்டப் ஆகிருக்கு நம்ம வச்சுக்கோ. ஓகே, இது சுற்றி இருக்குது. ஓகே, எஃபெக்டினை சுற்றி இருக்குது இந்த ட்ரோப்போமயோசின். ஓகே, இதுதான் ஆக்டினோட ஸ்ட்ரக்சர் த்ரூ அவுட் தி லென்த். ஓகேவா, இந்த மீரோமயோசினோட டயக்ராம் தான் கொடுத்துருப்பாங்க. தட் மீன்ஸ் இங்கே பாரு, இந்த ஓகே இந்த டயக்ராமில் பாரு, இதில் ஒரு பார்ட்டு தான் அங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பார்ட். ஓகே, ஜஸ்ட் லிசன், இந்த ஒன்று தான் எடுத்துகிட்டு வந்து அங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுதான் மீரோமயோசின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த ஃபுல் லென்த்தையும் கொடுக்கல, ஆக்டினுக்கு கொடுத்த மாதிரி இது ஒன்று தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, மீரோமயோசின்றது நிறைய கொஷின் கேட்பாங்க, நிறைய கொஷின் பேப்பரில் கேட்பாங்க. இந்த ரெண்டு இதுவும் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஒழுங்காக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆக்டின் வரும், அண்ட் தென் ஏடிபி வரும். ஓகே, இந்த மேலே இருக்கிறது ஆக்டின் பைண்டிங் சைட், இங்கே தான் வந்து அந்த ஆக்டின் ஒட்டும், அண்ட் தென் ஏடிபி பைண்டிங் சைட் இங்கே. ஓகே, இந்த மாதிரி ஒரு கிராஸ் ஆம் மாதிரி ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஏடிபி ப்ரொவைட் பண்ணுறது இதுதான். ஓகே, இதுதான் ஹெட்டு, இது கிராஸ் ஆம், கீழே இருக்கிறது வந்து அதோட டெயில். ஓகேவா, இப்போது கீழே பார்ட்ஸ் படிச்சிடலாம். இந்த மேலே இந்த இதுதான் வந்து ஹெவி மீரோமயோசின் சொல்லுவோம். இது வந்து லைட் மீரோமயோசின். ஓகேவா, ஏன்னா சின்னதாக தானே இருக்குது, மேலே மண்டை தான் பெருசு. ஓகே, ஓகே, லெட்ஸ் ரீட் த லைன்ஸ் above.
structure of contractile proteins. Each actin filament is made up of 2 F filament. Okay, இந்த மாதிரி 2 F filamentால ஆகிருக்கு actins helically wound to each other. ரெண்டு பேரும் ஒன்றுக்கு ஒன்று அதை பிணைஞ்சிருக்காங்க. ஓகே, each F actin is polymer of monomeric G globular actins. ஓகே, 2 இந்த ஒரு முட்டையும் globular actins. ஓகேவா, 2 filaments of another protein tropomyosin also run close to the F actin throughout this length. Okay, tropomyosin அதை சுற்றி ஹோண்டப் ஆயிருக்கு. ஓகே, a complex protein troponin is distributed at regular in the resting state of subunit of tropomine marks the active binding sites for myosin on the actin filaments. Okay, resting stateல இது மாஸ்க் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, each myosin thick filament is also a polymerized protein. Okay, many monomeric protein called மீரோமயோசின். மோனோமரிக் இதில் இந்த மொத்தமாக இருக்க ஒரு நாளே காமிக்கிறேன் திருப்பி அகைன். இது ஃபுல்லாக தான் மயோசின். ஓகேவா, இது ஃபுல்லாக தான் மயோசின். ஓகே, இந்த டயக்ராமே உனக்கு எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டாங்க, ஆனால் இந்த டயக்ராம் ஃபுல்லாக காமிக்கல. ஓகேவா, இதில் இந்த பாட்டை மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருக்காங்க. ஓகேவா, இதில் ஒரு தலை பாம்பு தான் காமிச்சிருக்காங்க. சரியா, அதுதான் மீரோமயோசின் சொல்கிறோம். ஓகே, constitute a one thick filament. Okay, each myosin has 2 important parts, a globular head with short arm and a tail. Okay, the former being called the heavy myromycin, இது short arm. Okay, and then later வந்து light myromycin சொல்லுவோம். The heavy myromycin compound, that is the head and short arm projects outwards. Okay, regular words அந்த மேலே தூக்கிட்டு நிற்குதுல, that is heavy myromycin. Okay, at regular distance and the angle from each other from the surface of polymerized myosin. Okay, the HMM component, that is short, that is head and the short arm projects outside at regular distance and angle from each other. அப்படியே மேலே ஏஞ்சி நிற்குதுல. ஓகே, அதுதான் வந்து ஹெவி மீரோமயோசின். அதோட ஹெட்டும் ஷார்ட்டும் மேலே தூக்கிட்டு நிற்கும். ஓகே, ஃப்ரம் ஈச் அதருக்கு. ஓகேவா, இன்னொன்றுத்துக்கு சம் டிஸ்டன்ஸ் ஆங்கிள் இருக்குது. ஓகேவா, அதான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் சர்ஃபேஸ் ஆஃப் எ பாலிமரைஸ்ட் மயோசின் ஃபிலமெண்ட் நோன் அஸ் கிராஸ் ஆர்ம், ஒரு கிராஸ் ஆர்ம் ஃபார்ம் பண்ணுது. ஓகே, the globular head is an active ATP enzyme and has a binding site for ATP and active sites for actin. ஓகே, அந்த இடத்துல ஏடிபி பைண்டிங் சைட்டும் இருக்குது, அண்ட் தென் ஆக்டிவ் சைட்ஸ் ஃபார் ஆக்டின். ஆக்டிவ் வந்து ஆக்டினும் வந்து அட்டாச் ஆகிறதுக்கு ஆன பிளேஸும் இருக்குது. ஓகே, அதோட இதில் அவ்வளோதான். இந்த டயக்ராம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். இப்போது எப்படி நம்ம மசில் கான்ட்ராக்ஷன் மெக்கானிசம் நடக்குது அப்படின்றது பார்க்கலாம். ஓகேவா, இது ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி. நான் இங்கே ஃபஸ்ட்டு டயக்ராம் வச்சு உங்களுக்கு சொல்லிடுறேன். இல்லை, ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே மேலே படிச்சுட்டு வந்துடும், அதுக்கப்புறம் மெக்கானிசம் டயக்ராமில் பார்த்துடலாம். ஓகே, இது mechanism of muscle contraction. Mechanism of muscle contraction is best explained by sliding filament theory, that states the contraction of muscle fiber takes place by the sliding of thin filament over thick filament. இப்போ இந்த மாதிரி இருக்குடா, தெரியுதா? ஓகே, இங்கே பாரு. இப்போது இது என்ன ஆகுனா, இந்த தின் ஃபிலமெண்ட் இது திக் ஃபிலமெண்ட்டில் ஸ்லைட் ஆகிட்டு போகும். ஓகேவா, அது இருக்க பிளேஸ்லேயே தான் அது இருக்க போகுது திக்கு. ஓகேவா, தின் இப்படி வந்து முன்னாடி வரும். நான் அந்த டயக்ராம்லேயே சொன்னாலும் இப்படி முன்னாடி வரும், அப்போ அது மேலே ஸ்லைட் ஆகுது. ஓகே, இது அதனால் இந்த ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரின்னு கொடுத்தாங்க. சரியா, இப்போது muscle contraction is initiated by signal sent by central nervous systems via motor neuron. ஓகேவா, எப்படி சிக்னல் சென்ட் பண்ணி இப்போ நான் அப்படி நான் அசைக்கணும், அப்படி ஜிம் போட இப்போ ஏதோ ஒன்று தூக்கலன்னு வச்சுக்கோயேன், அப்போது ஏதோ ஒரு சிக்னல் சொல்கிற நீ அனுப்புகிறேன் உன் பிரெயினுக்கு, உடனே அது என்ன பண்ணுவோம், உடனே மசிலுக்கு சிக்னல் அனுப்புவோம். எப்படி, மோட்டார் நியூரான் மூலமாக. மோட்டார் நியூரான் அலாங் வித் மசில் ஃபைபர் கனெக்டட் டு கான்ஸ்டியூட் ஏ மோட்டார் யூனிட். மோட்டார் நியூரானோட அந்த மசில் ஃபைபர் மசில் செல். ஓகேவா, அது ரெண்டும் ஒன்றா சேர்த்து நம்ம மோட்டார் யூனிட் சொல்கிறோம். ஓகே, ஜங்ஷன் பிட்வீன் மோட்டார் நியூரான் அண்ட் சார்கோலம் ஆஃப் த மசில் ஃபைபர் இஸ் கால்ட் மஸ்குலார் ஜங்ஷன் ஆர் மோட்டார் எண்ட் பிளேட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா, இது கொஷின் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் லிசன். இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஓகேவா, இந்த பிடிஎஃபை நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க.
இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஓகே, மோட்டார் நியூரான் இது புரிஞ்சிச்சா? மோட்டார் யூனிட் வந்து மோட்டார் நியூரான் இருக்கா, அதோட மசில் செல்லோட சேர்த்து சொன்னோன்னா அது மோட்டார் யூனிட். இந்த ஜங்ஷன் ஒன்று இருக்குது. ஓகேவா, இந்த மோட்டார் நியூரானும் இந்த சார்கோலமாவும் மீட் பண்ணுற இடம். ஓகேவா, அங்கே அந்த மசில் ஃபைபரில். சரியா, அதுதான் வந்து நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் சொல்லுவோம், இல்லை மோட்டார் என்பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, நியூரல் சிக்னல்ஸ் ரீச்சிங் ஜங்ஷன் ரிலீஸ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். இந்த அடுத்த லெசனில் படிப்பேன், நான் இங்கேயே உனக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், புரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி இருக்கும். சரியா, உன்னோட ஆக்ஸான் இப்படி இருக்கும். இது கொஞ்சம் நீட்டாக. ஓகே, ஆக்ஸான் இப்படி இருக்குன்னா இங்கேருந்து அது நியூரோ டிரான்ஸ்மிட்டரை ரிலீஸ் பண்ணும். ஓகேவா, அதில் குட்டி குட்டியாக செல்ஸ் இருக்கும். ஓகே, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அடுத்த லெசன் அந்த நியூரலில் நல்லாவே படிப்பேன். அது இங்கே ரிலீஸ் பண்ணுது. ஓகே, இது வெளியே வருது. சரியா, இது என்ன பண்ணும், இந்த அசிடல் காயின்லேயே ரிலீஸ் பண்ணுது. அது என்ன பண்ணும், ஆக்ஷன் பொட்டென்ஷியல் க்ரியேட் பண்ணும் சார்கோலெம்மாவில். ஓகே, சார்கோலெம்மாவில் க்ரியேட் பண்ணி இது என்ன பண்ணும், சார்கோலெம்மா கிட்ட சொல்லி அப்புறம் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலுக்கு பாஸ் ஆகும். ஓகேவா, த்ரூ அவுட் அந்த மசில் ஃபைபர் சிக்னல்ஸ் போகும். அது மூலமாக இந்த சார்கோபிளாஸ்மிக் அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ரைட், அதுதான் சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சொல்லுவோம். ஓகேவா, இன்ட்டு சார்கோபிளாசம் உள்ள சைட்டோபிளாசம் உள்ள. ஓகே, ஜஸ்ட் லெசன். இது வந்து என்ன பண்ணும், இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இந்த சார்கோபிளாசமில் விடுது. ஓகேவா, சிக்னல் கொடுக்குது. சார்கோலெம்மா வந்து தொடுது, அந்த சார்கோபிளாசம் உள்ள போகுது, த்ரூ அவுட் மசில் ஃபைபர் போகுது. ஓகே, அப்போ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமுக்கும் போக போகுது சிக்னல். அப்போ என்ன பண்ணுதுன்னா கால்சியம் அயன்ஸை ரிலீஸ் பண்ணுது. அதுதானே ஸ்டோர் ஹவுஸ்ன்னு சொன்னேன், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அதாவது சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகே, அது கால்சியம் அயன்ஸை ரிலீஸ் பண்ணுது. இந்த கால்சியம் அயான்ஸ் வந்து நம்மளோட இந்த மயோசின், தட் இஸ் அவனோட சார்கோபிளாசம்னு வச்சுக்கோ, அதிகமாகுது. இது என்ன பண்ணுன்னா உன்னோட ஆக்டினில் போய் பைண்ட் ஆகிருக்கும். அங்கே பைண்ட் ஆகிட்டு ட்ரோபோனினை அந்த இடத்துல மாஸ் பண்ணிகிட்டு இருக்கா, அதை போய் நீ வா என் கூடன்ட்டு கூப்பிட்டு போயிடும். ஓகேவா, அப்போ அந்த இடத்துல யாருமே அப்போ பிளாக் பண்ணுறதுக்குன்னு இல்லை. அப்போது ஃப்ரீயாக போய்ட்டு ஜாலியாக இந்த ஆக்டின் போய்ட்டு மயோசினேட்டில் அட்டாச் ஆகிக்கும். ஓகேவா, புரிஞ்சுதா உனக்கு? இந்த ட்ரோபோனினை போயிட்டு கூப்பிட்டு போயிடும் இந்த கால்சியம் அயன்ஸ். ஏன்னா அதுங்களுக்கு கால்சியம் ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, சாக்லேட் கொடுத்தா போயிடுன்ற மாதிரி நான் வச்சுக்கோ. ஓகேவா, அது கால்சியம் கொடுத்தோன்னே அந்த ட்ரோபோனின் அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிடுது. ஓகே, increase in the calcium tubulus leads to the binding of calcium with subunit of troponin and the actin filaments. Okay, thereby remove the masking active site for myosin. ஓகே, அந்த இடத்துல இந்த ரிமூவ் பண்ணி ஆக்டிவ் சைட்டை உண்டாக்குது மயோசினுக்கு. யூட்டிலைசிங் த எனர்ஜி ஆஃப் ஏடிபி ஹைட்ரோலேஸ், த மயோசினேட் நவ் பைண்ட்ஸ் டு த எக்ஸ்போஸ்ட் ஆக்டிவ் சைட்ஸ் ஆன் த ஆக்டின் டு ஃபார்ம் ஏ கிராஸ் பிரிட்ஜ். இங்கே கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் பண்ணும். தெரியுதுங்களா உங்களுக்கு? ஏடிபிலேருந்து ஏடிபி ஹைட்ரேஸ், அதான் ஏடிபி ஹைட்ரோலேஸ் பண்ணி அது எனர்ஜியை க்ரியேட் பண்ணி அது போய் பைண்ட் ஆகுது. எனர்ஜி இதை பாரு, அது அட்டாச் ஆகுறதுக்கும் சரி ரிலீஸ் ஆகுறதுக்கும் சரி இதுக்கு ஏடிபி நிறையவே தேவைப்படுது. அதனால தான் சீக்கிரமாகவே நீ எனர்ஜி ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலும் நிறைய ஒர்க் அவுட் பண்ணனாலே உன்னோட எனர்ஜி ரொம்பவே லாஸ் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஓகே, இங்கே பாரு இந்த டயக்ராமில் தெரியுதா உனக்கு? இதுதான் ஆக்டின் ஃபிலமெண்ட், இது மயோசின் ஃபிலமெண்ட். அது ஏடிபி ஹைட்ரோலேஸ் பண்ணுது, ஒரு அட்டாச் ஆகிறதுக்கு மேலே போய் அட்டாச் ஆகுது, தெரிஞ்சுது, கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இது தள்ளணும். ஓகே, இதை தள்ளி இது வந்து இப்படி தள்ளுது. ஓகே, திருப்பி ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணி அது வந்து அன்பைண்ட் பண்ணுது. ஓகே, அன்பைண்ட் பண்ணுது. ஓகே, பிரேக்கிங் ஆஃப் கிராஸ் பிரிட்ஜுக்கும் அதுக்கு ஏடிபி தேவை. ஃபார்மேஷன் அது போய் அது போய் ஜாயின் ஆகுறதுக்கும் அதுக்கு ஏடிபி தேவை. ஓகே, நல்லா லிசன் பண்ணிக்கோ. ஓகே, இது மூலமாக அது என்ன பண்ணுது, முன்னாடி தள்ளுது. ஓகேவா, எப்படின்னா இப்போது இப்படி இருக்குது. ஓகேவா, இப்படி இருக்குது. இப்போ இது போய் இப்படி ஒட்டிக்கிடுச்சுன்னா வச்சுக்கோ. இப்போ அப்படி என்ன பண்ணால் இது இப்படி ஒரு லென்த்து தெரியுதா உனக்கு? கொஞ்சம் முன்னாடி இழுத்து இருக்குது. தட் மீன்ஸ் டுவர்ட்ஸ் சென்டர் அது வந்து புல் பண்ணுது. ஓகே, இழுக்குது. ஓகே, இந்த மாதிரி கிராஸ் பிரிட்ஜ் ஆக ஃபார்ம் ஆகுது தான் மேலே கொடுத்துருக்காங்க டயக்ராமில். ஓகே, அது ரொட்டேட் பண்ணி அப்படி உடைக்குது.
அது போய் ஒட்டுறதுக்கும் சரி உடைக்கிறதுக்கும் சரி அதுக்கு ஏடிபி தேவை. pulls the attached actin filaments towards the center of A band. A bandக்கு இழுத்துட்டு வருது. ஓகே, A bandனா அந்த Z லைனுக்கு நடுவில் இருக்கிறது. The Z line attached to this actins are so pulled inwards, thereby causing a shortening of sarcomere. Yes, right. மேலே அந்த ரெண்டு பக்கமும் Z line குறையனால ஷார்ட் ஆகுது sarcomere. Okay, that is contraction. It is clear from above steps that during shortening of the muscle, that is contraction, the I bands get reduced. Right, உன்னோட ஆக்டின் பேண்ட் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஓகேவா, ஏன்னா ஐ பேண்ட் அந்த இடத்துல என்ன ஆகுது, அதோட மயோசின் அதிகமாகுது. நான் என்ன சொன்னேன், ஐ பேண்டில் வெறும் இந்த ஆக்டின் மட்டும்தான் இருக்கும். சரியா, அப்போ எல்லாமே நடுவில் வரும்போது உன்னோட மயோசின் அங்கே அதிகமாகிடுது. ஆக்டின் கொஞ்சம் தான் அந்த இடத்துல ஓரத்தில் இருக்கும். அதுக்கும் இன்னொன்றுத்துக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அதனால் உன்னோட ஐ பேண்ட் கம்மியாகுது. வேறு ஏ பேண்ட் ரிட்டைன்ஸ் த லென்த். ஓகே, ரிட்டைன் த லென்த். ஏ பேண்ட்டுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, நீ என்ன தான் பண்ணாலும் திருப்பி அதே சேம் சைஸ் தான் இருக்குது. இன்னும் மேலே கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லிசன். இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இப்போது இமேஜின் பண்ணிக்கோ, இது முன்னாடி நகருது, இதுவும் முன்னாடி நகருது. அப்போது இந்த லென்த்துக்கு, அப்போ இங்கே பாரு, இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குமா, ரொம்பவே கம்மியாகும்ல. புரியுதா உனக்கு? அப்போ இங்கே நகரும் போது இங்கே ஸ்பேஸ் ரொம்பவே கம்மியாகுது. அப்போ ஐ பேண்ட் குறையுது. அதே ஏ பேண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போது லிசன் பண்ணு, இப்போது இது குறையுது, இதுவும் குறையுது, இதுவும் குறையுது. நடுவில் இந்த ஏ பேண்ட் இந்த மயோசின் எங்கேயும் போகல. ஓகேவா, இந்த அப்படியே தான் அதே இடத்துல இருக்குது. இந்த ஆக்டின் மட்டும் தான் முன்னாடி ஸ்லைட் ஆகிட்டு வருது. சரியா, அதனால் ஏ பேண்ட் ரிட்டைன் தி லைன், ஐ பேண்ட் கெட் ரெடியூஸ்ன்றாங்க. அதே இந்த சார்கோமீர் பாரு, இங்கே இது குறையுது, இதுவும் இந்த செட்லைன் முன்னாடி இந்த ஆக்டின் முன்னாடி நாங்கிறதுனால செட்லைன் குறையுது, இந்த பக்கமும் குறையுது. அப்போது உன்னோட சார்கோமீர் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆகும், இந்த பக்கமும் இந்த பக்கமும். ஓகே, ரொம்ப சின்னதாகும். த மயோசின் ரிலீசிங் ADP and P1 goes back to its relaxed state. Okay, new ATP binds and the cross bridge is broken. ஓகேவா, திருப்பி அது ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் போகும். திருப்பி இன்னொரு ஏடிபி ஃபார்ம் ஆகி அது கிராஸ் பிரிட்ஜ் ப்ரோக் ஆகும். பிரிட்ஜ் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் சரி ப்ரோக் ஆகிறதுக்கும் சரி ஏடிபி வந்து வேணும். ஓகே, த ஏடிபி இஸ் அகைன் ஹைட்ரலைஸ்ட் பை த மயோசின் அண்ட் த சைக்கிள் ஆஃப் கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன். டயக்ராமில் நல்லாவே கொடுத்துருப்பாங்க. இங்கே நல்லா பாரு. டயக்ராமில் நல்லாவே கொடுத்துருப்பாங்க. லிசன், இந்த H zone தெரியுதா, இந்த பக்கம் இந்த ஐ பேண்ட். ஓகே, இந்த ஆக்டின் மட்டும் இருக்கிறது, ஏ பேண்ட் இந்த மயோசின் மட்டும் இருக்கிறது. ஓகே, இந்த கோடாக இருக்கிறது மயோசின். ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் இப்படி தான் இருக்கும். அதே கான்ட்ராக்டிங் ஸ்டேட்டில் தெரியுதா, இது ரெண்டும் முன்னாடி வருது. ஓகே, இந்த ரெண்டும் முன்னாடி வருது, கான்ட்ராக்ட் ஆகுது. அதே மேக்ஸிமம் கான்ட்ராக்ட் ஆகிடுச்சுன்னா ஆக்டினே மேலே ஓவர்லாப் ஆகிருக்கு பாரு. ரெண்டு சார்கோமீர் கொடுத்துருக்காங்க, தெரியுது அவனோட. இதுவே கான்ட்ராக்ட் ஆகிருக்கு. சரியா, இந்த லைனுக்குமே பாரு, தெரியுதா, இந்த லைனுக்கும் டிஃப்ரென்ஸ். ஓகே, அண்ட் த பிரேக்கேஜ் இஸ் ரிப்பீட்டட் காசிங் ஃபர்தர் ஸ்லைடிங். ஓகே, திருப்பியும் இப்போ மேலே போகுது, உடையுது, திருப்பி அட்டாச் ஆகுது, உடையுது. அது மாதிரி ஃபார்மேஷனுக்கும் சரி பிரேக்கேஜுக்கும் தேவைப்படுது. ஓகேவா, பிரேக்கேஜ் இஸ் ரிப்பீட்டட் காசிங் ஃபர்தர் ஸ்லைடிங். உடையிறனால தான் இன்னொரு இடத்துக்கு முன்னாடி போகுது. ஓகேவா, உடையிறனால தான் அது கொஞ்சம் முன்னாடி நகருது, இப்படி விடுது, அப்படி தள்ளி விடும். த ப்ராசஸ் கண்டினியூஸ் till the calcium plus ions are pumped back to the sarcoplasmic cystine, resulting in the masking of actin filaments. ஓகே, அகைன் அது sarcoplasmic cystine போகிற வரைக்கும் அது நம்மளோட ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேவா, கால்சியம் ப்ளஸ். ஓகே, பிகாஸ் அந்த ஸ்டோர் ஹவுஸில் அங்கே ரிட்டன் அது போய் ஆகணும், அது வரைக்கும் அது அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். சரியா, ஏன்னா மாஸ்க் ஆகலை அங்கே ட்ரோபோனின். ஓகே, this causes the return of Z lines back to the original position, that is relaxation. Okay, the reaction of the times of fibers can vary in different muscle. Repeated activation of the muscle can lead to the accumulation of lactic acid due to the anaerobic breakdown of glycogen in them.
காசிங் ஃபெட்டிக். இப்போது உடஞ்சிட்டு இப்போ திருப்பி ஏடிபி அங்கே நிறைய ஏடிபி தேவைப்படுறதில்ல. ஏன்னா ஒரு மயோசின் ஒரு மீரோமயோசின்கே ஒரு ஏடிபினா இப்போ எவ்வளோ மீரோமயோசின் இருக்கும், எவ்வளோ ஏடிபி தேவைப்படும் போய் ஜாயின் ஆகிறதுக்கும் அண்ட் தென் பிரேக் ஆகிறதுக்கும். ஓகேவா? அதனால் ரேப்பிடாக இது நடந்துச்சுன்னா லாக்டிக் ஆசிட் அங்கே அக்குமுலேட் ஆகிடும். ஓகேவா? எதனால்? உனக்கு பிரேக் டவுன் அனோரோபிக் பிரேக் டவுன் ஆஃப் கிளைக்கோஜன், உனக்கு ஆக்சிஜனே அங்கே இல்லை. ஸோ தட் இதனால் லாக்டிக் ஆசிட் வந்து அங்கே அக்குமுலேட் ஆகும். இதனால் உனக்கு ஃபெட்டிக் வரும். ஓகே. A muscle contains a red colored oxygen. ஓகே, ரெட் கலர் ஆக்சிஜன் பிக்மெண்ட் இருந்தால் அது வந்து மயோக்ளோபின் சொல்லுவோம். ஓகே, உன்னோட மசில்லையும் ஒயிட் கலர்லேயும் ரெட் கலர்லேயும் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ரெட் கலர் ஆக்சிஜன் இருக்க பிக்மெண்ட் மசில்ஸ்லாம் வந்து மயோக்ளோபின் சொல்லுவோம். அதே மயோக்ளோபின் கண்டென்ட் பார்த்திங்கன்னா ஹை இன் சம் ஆஃப் த மசில் விச் கிவ்ஸ் ரெட்டிஷ் அப்பியரன்ஸ். மோஸ்ட் ஆஃப் நம்மளுக்கு எப்படி இருக்கும், ரெட் கலரில் தான் நம்மளோட மசில்ஸ் இருக்கும். ஓகேவா? reddish appearance. Such muscles are called red fibers. Okay, these muscles also contain plenty of mitochondria which can utilize the large amount of oxygen stored in them for ATP production. ATP production oxygen தேவை. ஓகேவா? anaerobic condition anaerobic condition வந்துடும். ஓகே, ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா அந்த லாக்டிக் ஆசிட் ஃபார்மேஷன்லாம் வந்து அக்குமுலேட் ஆகும். ஓகே, அதான் சொல்கிறாங்க. இந்த ரெட் மசில் ஃபைபர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். ஓகேவா? அதனால் ஆக்சிஜன் அங்கே அதிகமாக இருக்கும். ஸோ தட் அதை ஏடிபி ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் மசில் ஃபைபர்ஸ் therefore கேன் ஆல்சோ பி கால்ட் ஏரோபிக் மசில்ஸ். ஓகே, குளோபின் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். அண்ட் தென் அந்த ஃபைபர்ஸ் அந்த மசில்ஸை வந்து ரெட் ஃபைபர்ஸு சொல்லுவேன். அங்கே மசில் ஃபைபர்ஸில் நிறைய மைட்டோகாண்ட்ரியா இருக்கனால அதில் ஏடிபி ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அது ஏரோபிக் மசில்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, on the other hand some of the muscles possess very less quantity of myoglobin and therefore appear pale or whitish. pale that means ரொம்ப லைட்டாக. ஓகே, and then whitish கலர்லேயும் இருக்கும். ஓகே, these are white fibers. white fibers சொல்லும். number of mitochondria are also few in them, கம்மியாக இருக்கும். பட் அமௌண்ட் ஆஃப் சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஹை. ஓகே, அங்கே சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஹையாக இருக்கும். அப்போது கால்சியம் அதிகமாக இருக்குமா? ஓகே, they depend on the anaerobic process for energy. anaerobic process, aerobicனா ரெட் ஃபைபர்ஸ், anaerobicனா ஒயிட் ஃபைபர்ஸ். அவ்வளோதான். இதோட உங்களுக்கு இந்த ஸ்கெலட்டல் மசில்ஸ் பற்றி முடியுது. ஸ்கெலட்டல் சிஸ்டம்ஸ் நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டேன். அடுத்தது ஜாயின்ஸ்லாம் இருக்கும், அதுவும் நான் ஷார்ட்ஸாக போட்டுறேன். அண்ட் தென் டிஸார்டரும் போட்டுறேன். அதோட உங்களோட லெசன்ஸ் முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் தென் நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி அகைன் நியூ லெசன்ஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.